நான் இப்போ சைக்கிளிங்கில் புதுசாக இறங்க போகிறவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மக்கிட்ட சைக்கிள் இருக்குது இல்லை அப்படின்லாம் வந்துட்டு ஃபீல் பண்ணவே வேண்டாம். நம்மக்கிட்ட இந்த எக்ஸசைஸ் இல்லை, இந்த எக்யூப்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னை பொறுத்தவரையில் எந்த ஃபீல் பண்ண வேண்டாம். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து ஷைன் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு வர வேண்டியது ஆட்டோமேட்டிக்காக வரும். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து சைக்கிளிங் ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்கிட்ட ஒரு பிட்வீன் மை பைக் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா நான் அதில் தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு இறங்கணும்னு தோணிடுச்சு. பட் 200 ஈவெண்ட் நம்ம இதை எடுத்துகிட்டு பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் வாடகைக்கு சைக்கிள் எடுத்து ஓட்ட ஆரம்பித்தேன். ஒரு அப் டு 1200 நினைக்கிறேன். லைக் 2 SR முடிச்சிருந்தேன் அந்த கேப்பில். 2 SR, ஒரு 1000, ஒரு 1200. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வாடகை சைக்கிளில் தான் நான் ஓட்டியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கப்போ நான் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் இல்லை நம்மக்கிட்ட சைக்கிள் இல்லை நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஷோர் என்னால் அச்சீவ் பண்ணுறதுக்கு முடியாது. நான் ஏதோ பெருசாக அச்சீவ் பண்ணலனாலும் ஏதோ ஓரளவுக்கு அச்சீவ் பண்ணுறது. ஸோ அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் கூட என்னால் பண்ணியிருக்க முடியாது. இல்லைன்னு சொல்லிட்டு நான் குவிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னா இல்லை இருக்கிறத வச்சு நம்ம என்ன சாதிக்க முடியும்னு நான் யோசிச்சதுனால தான் வந்துட்டு லைக் ஏதோ என்னால் இந்த லெவலில் வரலும் கொஞ்சம் வந்து நிற்க முடியுது. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மற்றவங்க இவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்களே, அவங்கக்கிட்ட எக்யூப்மெண்ட்ஸ் செம்ம எக்யூப்மெண்ட் இருக்குது, நம்மக்கிட்ட இல்லையேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வேண்டாம். நம்மக்கிட்ட இது இருக்கா, ஓகே நம்ம இதை வச்சு என்ன பண்ண முடியும், இதை வச்சு நம்ம எப்படி ஷைன் ஆக முடியும், அதை மட்டும் யோசிங்க. ஏன்னா நானும் வந்து ஸ்டார்டிங்கில் அதான் சொன்ன மாதிரி மிட்டில் பைக் தான் வச்சுருந்தேன். 1200 ஓட்டுறவரில் என்கிட்ட சைக்கிள் இல்லை. பட் இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்துட்டு இவன் இருக்கான், மெரிடா ரியாக்டோ 400, என்னோடய ஓன் சைக்கிள். நானும் ஒரு வழியாக கடைசியாக வந்துட்டு சைக்கிள் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் இந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப் தி அமௌண்ட் தான் நான் பே பண்ணேன். மீதி அமௌண்ட் வந்துட்டு ப்ரோ பைக் ஸ்போர்ட் எனக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க. ஸோ இது ஏன் அப்படின்னா வந்துட்டு எடுத்ததுமே ஒருத்தருக்கு யாருமே ஸ்பான்சரும் பண்ண மாட்டாங்க. நம்ம ஒரு விஷயத்தில் அச்சீவ் பண்ணாதான். அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸை வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். என்கிட்ட இப்போ நான் மேபி யூஸ் பண்ணுற ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லைக் ஒரு 3000 ருபீஸ் அந்த மாதிரி இருக்கலாம். பட் அப்போ நான் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு 750 ருபீஸ் 1000 ருபீஸ் ஷார்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணேன். அண்ட் அப்போ என்கிட்ட ஜெர்சிலாம் கிடையாது. நான் ஈவன் ஃபஸ்ட்டு ஓட்டுறப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் டிஷர்ட்ஸ் போட்டு தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஹெல்மெட்டும் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் மேண்டேட்ரின்றதுனால வந்து பேசிக்காக வந்து 1000 ருபீஸ் அதுதான் ஸ்டார்டிங் ரேஞ்சு. அந்த 1000 ருபீஸ் ஹெல்மெட்டை வச்சு தான் நான் லைக் 2020 ஜான்வரிலையுமே ஓட்டிகிட்டு இருந்தேன். அப் டு 1750 கிலோமீட்டர் கூட அந்த நான் பேசிக் ஹெல்மெட்டை வச்சு தான் நான் ஓட்டிகிட்டு இருந்தேன். ஸோ இப்படி எல்லாமே நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே நான் பேசிக்கை வச்சு தான் வந்து நான் ஸ்ட்ரெயின் ஆக ஆரம்பித்தேன். அண்ட் நிறைய பேர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டிவைஸ்லாம் இருக்கும். கார்மின் சொல்லுவாங்க, வாகுன்னு சொல்லுவாங்க, சிக்மா. ஸோ அந்த மாதிரி டிவைஸ்லாம் இருக்கும். சைக்கிளிங் நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறோம் கொள்கிறோம் அப்படின்லாம் பார்க்குறதுக்கு. என்கிட்ட அந்த டிவைஸும் இல்லை. வெறும் ஸ்ட்ராவான்னு ஒரு ஆப், மொபைல் ஆப் இருக்கும். அது அக்யூரேட்டாக காட்டாது. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 80% வந்துட்டு ஓகே உங்களுக்கு காட்டும். ஸோ அதை வச்சு நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ஆப் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இப்போ நான் மேபி க்ளீட்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா இது நான் கொஞ்சம் அப்கிரேட் ஆகிட்டேன், நெக்ஸ்ட் லெவல் போகணுன்றதுக்காக. பட் பேசிக் வந்துட்டு நான் ஷூ இல்லை, செருப்பு போட்டு கூட நான் ஓட்டியிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு லைக் எப்படி சொல்கிறது, ஜெர்சிஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பேசிக் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்துட்டு இருக்கிறத வச்சு ஸ்டார்ட் பண்ணும். அண்ட் என்னை பொறுத்தவரையிலும் நான் இப்போ வர பிகினர் ரைடர்ஸ்க்கெலாம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்துட்டு நிறைய இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க எடுத்ததுமே. ஏன்னா நம்ம பேசிக்காக வந்துட்டு ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணுங்கள் சைக்கிளில். இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த சைக்கிளை வந்துட்டு ஒரு 3 months கண்டினியூஸாக முதல்ல ஓட்டுங்க. ஓட்டி அதில் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, ஓகே நம்ம வந்துட்டு பிடிச்சிருக்கு நம்ம சைக்கிளிங் அப்படின்னா மட்டும் வந்துட்டு லைக் நெக்ஸ்ட்டு அப்கிரேட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க எடுத்ததுமே வந்துட்டு நான் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா போட்டு வாங்கிடுவாங்க, பட் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்காதிங்க. அண்ட் நான் சைக்கிளை நான் ஏன் வந்துட்டு மேஜராக நான் செலக்ட் பண்ண சொல்லுவேன் அப்படின்னா வந்துட்டு லைக் ஃபிட்னஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தாலுமே செகண்டாக ஒரு இது இருக்குது. ஏன் அப்படின்னா என்வாயன்மெண்ட் பொல்யூஷன் ஏற்கனவே இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ சைக்கிள் ஓட்டுறதுனால எந்த பொல்யூஷனே கிடையாது. எப்படி வந்துட்டு கொரோனா வந்து எல்லாருமே வந்துட்டு வீட்டில் இருந்தப்போ வந்துட்டு ஏர்த் வந்து திருப்பி புதுசாக வந்து புத்துணர்ச்சி எடுத்து திருப்பி பிறப்படுத்துதோ அந்த மாதிரி வந்து சைக்கிளிங் ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு நமக்கு மட்டும் நம்ம ஹெல்த்தை மட்டும் நம்ம பார்த்துக்காம என்வாயன்மெண்ட்டையும் வந்துட்டு நம்ம பார்த்துக்குறோம் ஆக்சுவலாக. அது வந்துட்டு ஒரு குடிமகனோட எப்படி சொல்கிறது, ஒரு என்ன சொல்கிறது, எல்லாருக்குமே வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பொறுப்புன்னு நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக. ஸோ என்வாயன்மெண்ட்டை வந்து நம்ம ஒழுங்காக வச்சுருந்தால் தான் இப்போயே இப்படி இருக்குது ஆக்சுவலாக. ஓசோனில் ஓட்ட விழுந்துச்சுலாம் சொல்கிறாங்க. அப்போ நமக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்துட்டு நம்ம தான் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். ஸோ நம்ம அதனால் வந்துட்டு நான் சைக்கிள் அதுவும் ஒரு ரீசன் ஆக்சுவலாக சைக்கிள் ஓட்டுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது சைக்கிள் ஓட்டுறதுல. ஸோ நான் ஏன் வந்துட்டு இதெல்லாம் சொல்ல வரேன் அப்படின்னா வந்துட்டு இதில் நீங்கள் யோசிக்கலாம், என்னடா இவன் ஏதோ சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லோரும் சொல்கிறது தான் நானும் சொல்ல போகிறேன்.
உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எது ரைட்டோ அதை பண்ணுங்கள். அண்டு ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு அதோட குவிட் பண்ணுறாதீங்க. உங்களுக்கு இறங்கி நம்ம அதில் ஷைன் பண்ணணும்னு தோணுதா, இருக்கிறத வச்சு ஸ்டார்டிங்கில் ஷைன் பண்ணுங்கள். உங்களுக்கு வரைண்டது ஆட்டோமேட்டிக்காக தானாக வந்துகிட்டே இருக்கும். அண்ட் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது, இஃப் இன் கேஸ் வந்துட்டு எதாவது ஹெல்ப் வேணும் இல்லை எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஷுவராக வந்துட்டு நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ஸில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன், என்னோடய ஃபேஸ்புக் ஐடி கொடுத்துருப்பேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசலாம். இன்ஸ்டா ஐடியும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ வில் ஷேர் எவ்ரிதிங், அதில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ எனி டைம் நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஏன்னா வந்துட்டு நான் கீழேருந்து வளர்ந்து வந்தேன். ஸோ அதனால் என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களையும் வளர்த்து விடணும்னு எனக்கு ஆசைகள் நிறைய இருக்குது. ஏதோ என்னால் வந்து ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் இப்படி என்னால் சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ எனி டைம் நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ ஐ வில் பி தேர் டு சப்போர்ட் யூ. தேங்க்யூ.